வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட்ஸ் குக்கரி சேனல் தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட். தீபாவளி ஸ்பெஷல்னாலே நம்ம நெட்ஸ் குக்கரியில் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபியும் இருக்குங்க. அதிரசம், லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, முறுக்கு 2-3 விதமாக இருக்குங்க. அப்புறம் ஓமப்பொடி, ஓட்டு பக்கோடா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நெட்ஸ் குக்கரியில் இருக்குது. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெங்காலி ஸ்வீட் ரோஷ் போரா. இது ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். பெங்காலி ஸ்வீட்னால் நீங்கள் பயப்படவே வேணாம். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ அதிரடியாக நம்ம ஒரு ஸ்வீட்டு தீபாவளிக்கு வேலைக்கு போகிறவங்களாம் பண்ணோன்னா பாவம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் ரெகுலராகவே இருக்கும். ஸோ இந்த தடவை அதை பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ½ ஸ்பெண்ட் பண்ணி இந்த பெங்காலி ஸ்வீட் ரோஷ் போரா பண்ணுங்கள். ரோஷ் போரா ட்ரெடிஷ்னலாக பண்ணோன்னா கருப்பு உளுந்த ரொம்ப நேரம் ஊற வச்சு அது தண்ணி இல்லாமல் அரைச்சி அப்படி ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் நம்ம இங்கே ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தட் தான் பண்ண போகிறோம், ரவா யூஸ் பண்ணி. இன்னொன்று என்னென்னா, இந்த ரோஷ் போரானா என்ன மீனிங்னா ஜூஸ் ஃப்ரிட்டர்ஸ். ரோஷ்னா ஜூஸ், அதாவது சுகர் சிரப் ஒரு ஜாகிரி சிரப், எனி ஸ்வீட் சிரப். ஃப்ரிட்டர்ஸ் போராங்கிறது ஃப்ரிட்டர்ஸ், ஒரு ஃப்ரைடு நல்ல கொஞ்சம் ஃப்ளஃபியான ஃப்ரைடான ஒரு விஷயன்றது தான் அதோட மீனிங். ஸோ நம்ம இன்றைக்கி ரவை யூஸ் பண்ணி இந்த பெங்காலி ஸ்வீட்டு ஈஸியாக ரொம்ப குவிக்காக ரொம்ப டெலிஷியஸாக பண்ணுறது எப்படின்னு தான் காமிக்க போகிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம ரோஷ் போராக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரவை, இது நான் மெஷரிங் கப்பில் ½ கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், சரியா? அப்புறம் அதிலே 1 கப் சுகர், 1½ கப் மில்க், ½ கப்புக்கு 1½ 3 மடங்கு மில்க், சரிங்களா? 2 மடங்கு சுகர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்காக, ஒரே ஒரு டீஸ்பூன் நெய். இதாங்க இதோட ஸ்வீட்டோட பியூட்டியே. இந்த ஹோல் ஸ்வீட்டுக்கு 1 டீஸ்பூன் கீ போதும். அப்புறம் கார்னிஷிங்க்கு பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். எனி ட்ரை ஃப்ரூட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய், ஒரு பிஞ்ச் ஆஃப் இது ரோஜா இதழ், சரிங்களா? அப்புறம் இந்த ரோஷ் போராவை ஃப்ரை பண்ண சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாஃப்ரான் ஒரு ஃப்ளேவருக்காக இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. நான் கேக்கெல்லாம் பண்ணுறதுனால வீட்டில் வச்சுருக்கேன், அதனால் ஒரு பிஞ்ச் போடுறேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ஆப்ப மாவுக்கெல்லாம் சிலவங்க இந்த ஆப்ப சோடாம்பாங்க இல்லையா, ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுவீங்க பாருங்கள், அது போட்டால் கூட தாராளமாக போதும். இதுதாங்க இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு சாஸ் பேனில் ஒரு 1½ கப் வாட்டர், அதாவது 1 கப் சுகருக்கு 1½ கப் வாட்டர், சரிங்களா? தண்ணி நல்லா கொதித்த உடனே சுகரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், அதாவது அந்த ஒரு ஸ்டிக்கியாக இருக்கணும். நூல் பதம், கம்பி பதம் இதெல்லாம் வேணாங்க. அந்த என்ன சொல்கிறது, தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு வழவழப்பு அந்த சுகர் சிரப்புக்கு வரணும். வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பார்ப்போம். இப்போ இதோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ போட்டுடுறேன். அப்புறம் 1 கப் ஆஃப் சுகர். இந்த முதல்ல இந்த தண்ணியில் கரையட்டும். இந்த சுகர் டிசால்வ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ், ஓகேங்களா? நான் சொன்னேனே, ஒரு வழவழப்பு தன்மை இந்த சுகரில் சிரப்பில் இருக்கணும். பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு வழவழப்பு தன்மை இருக்கணும், அவ்வளோதான். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணி கொதித்த உடனே போட்டேன். ஸோ இம்மீடியட்டாக சுகர் டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாருங்கள் பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் ஒரு வழவழப்பு தன்மை வரட்டும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் லைட்டாக தொட்டு பார்த்தேன், வாட்டரியாக இல்லாமல் ஒரு பிசுப்பு தன்மை இருக்குது. இப்போ போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு, கொஞ்சமாக நெய், அதில் நம்ம ரவா போட்டு நல்லா வாசம் வர மாதிரிக்கும் வறுக்கணும், சரிங்களா? கலர்லாம் மாறக்கூடாதுங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ போதும், நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் இந்த பாருங்கள், நல்ல மணல் பருவமாக வறுத்தாச்சு. ஆனால் கலர் மாறக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் நான் சொன்னேன், ½ டம்ளர் ஒரு ரவைக்கு 1½ கப் மில்க் மெதுவாக ஆட் பண்ணுங்கள். பால் ஆறின பால் தான். இது என்னென்னா பாத்திரம் சூடாக இருக்குது இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. அவ்வளோதான், அளந்து வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக ஊற்றிட்டேன்.
மெதுவாக கட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரவை குக் ஆகிற வரைக்கும் ஒரு திக்காக வரணும். இந்த ஒரு திக் மாஸாக வரணும் இது ஃபுல்லாக. சரிங்களா? கிட்டத்தட்ட கேசரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீடியம் டு லோவில் வச்சே பண்ணுங்க. இதை பாருங்கள், திக்காகி வருது பார்த்திங்களா? ரவையும் குக்காகி வரணும். எல்லா ஸ்வீட்டுக்கும் தேவையான 1 pinch ஆஃப் சால்ட் அதை போட்டுருங்க. எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு 1 pinch ஆஃப் சால்ட் போட்டால் தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், நல்லா கடாயிலேருந்து செப்பரேட்டாக ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? இதை பாருங்கள், ஒரு மாவு மாதிரி வருது. ஸோ இதுதான் பக்குவம். ஸோ இப்போ கை வைக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம மில்க் பவுடர் 2 tablespoon வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் பவுடர் போட்டோம், அதுக்கு மேலே ஏலக்காய் பவுடர், அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. சரிங்களா? இப்போது கையில் ஒட்டாமல் இருக்க ஒரு துளி கீ தடவிக்கங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கையில் பிசைஞ்சால் தாங்க கரெக்டாக வரும். ஸ்பூன்லலாம் பிசைஞ்சால் ரைட்டாக அது கரெக்டாக அதை ஒன்று சேர வராது. ஸோ ஏண்டா இவங்க கையிலலாம் பாருங்கள் ஒட்டாது, நெய் கையில் தடவிருக்கோம் இல்லையா, அதனால் ஒட்டாது. ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு பொறுக்கிற டைமில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் சின்னதாக போல்ஸாக எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டி அவ்வளோதான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படி பண்ணலாம். பட் இது தான் நார்மலாக இப்படி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி ரொம்ப பெருசாகவும் வச்சா வேகாது. ஆல்ரெடி குக்கான ரவை தான் சீக்கிரம் ஆகிடும். ஒரே மாதிரி உருட்டையாக எடுத்து பண்ணால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி வெந்து வரும். அவ்வளோதான் விஷயம் அதில். பார்த்திங்களா? இப்படி எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துடுறேன். இது நம்ம 1/2 கப்பில் இவ்வளோ ரோஸ் புராஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னடா அது கஞ்சத்தனமாக 1/2 டம்ளர் ரவான்னு சொல்கிறாங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுங்கள், போதும். ஓகேங்களா? சரி, லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரையிங் திஸ். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் மீடியம் ஹீட்டில் வச்சு ஈஸியாக குக் ஆகிடும். இது ரவா, இன்னொன்று வந்து ஆல்ரெடி குக்கான ரவா வேறு. அதனால் கொஞ்சம் மீடியமில் வச்சு பார்த்து கோல்டன் கலரில் டக்குன்னு எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வச்சாச்சு, ஹீட் ஆகிட்டுருக்கு. இதுவும் நம்மளோட சுகர் சிரப் இன்னொரு பக்கம் இருக்குது. இதோ ஓகேங்களா? இதில் போட்டு ஒரு 5 minutes கழித்து அடுத்த ஈடு போடுறதுக்குள்ளே இதை எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இது பண்ணணும். சரிங்களா? இதை பாருங்கள், நம்ம சாஃப்ரான்லாம் போட்டதுனால ஒரு நல்ல கலரும் இருக்குது. சரியா? இது இங்கே ரெஸ்ட் ஆகட்டும், நம்ம ஆயில் சூடாகட்டும். ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போடலாம். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று போட்டோம் பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள், அழகான கலரில் வந்துருச்சு. ஸோ இதை உடனே சுகர் சிரப்பில் போட்டுடணும். இப்போது ஒரு 4-5 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 ஆகட்டும். மீடியமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 minutes ஆச்சு. ஏன்னா மீடியம் டு லோ தானே. இப்போ மெதுவாக அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கூட நிறையா போடலாம். ரொம்ப க்ரௌடடாக வேணாம் காமிக்கும் போதுன்னு தான். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு நிறைய போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப எக்கனாமிக்கல் கூட. நீங்கள் குலாப் ஜாமுன் மிக்ஸை விட அது பாருங்கள், ரவை என்ன தான் இருக்கும் காஸ்ட்டு, சுகர் அவ்வளோதான். ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்னொன்று புதுமையாக இருக்கும்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஸ்வீட்டே இல்லாமல் இது ஒரு பெங்காலி ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். நடுவில் மெதுவாக ஃப்ளிப் பண்ணி அந்த கலர் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கான ரவை தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை வெந்துருச்சான்னு. ஆனால் கலர் ஈவனாக இருக்கணும், அதில் மட்டும் கண்ணாருங்க. ஸோ இந்த பேட்சும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை பாருங்கள், அழகான கலர் வரும்போது எடுத்துருங்க. டக்குன்னு கலர் மாறிடும், அதுதான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். அதில் நல்லா வடித்து சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதில் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் எடுக்கும்போது இதை எடுத்துடணும் இங்கேருந்து, சரிங்களா? அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நிறையா ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும், சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க் இல்லாத ஒரு ஸ்வீட்டுங்க, அதையும் சொல்லணும். இன்னொரு பேட்ச் போட்டு எடுக்கலாம். சரி, நான் ஆயிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ அதை இதோ சூடாக இதை போட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு பேட்ச் தான் இருக்குது, அதை போட்டுடலாம். ஸோ இதோ நம்ம ஃபைனல் பேட்ச். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி ஃபைனல் பேட்சை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். மீதி இதோ ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோ நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் இந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம கற்பனைக்கு ஏற்ப இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இங்கே நான் பிஸ்தா வச்சுருக்கேன், ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கேன், இல்லை நீங்கள் சாஃப்ரான் வச்சுக்கலாம், கேஷ்யூஸ் வச்சுக்கலாம், பாதாம் வச்சுக்கலாம். ஹவ்வவர் நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களோ அப்படி டெக்கரேட் பண்ணிவிடுங்க. இதோ நம்ம சூப்பர் ஈஸி பட் சூப்பர் டெலிஷியஸ் ரோஷ் போரா பெங்காலி ஸ்வீட் ரெடிங்க. லாஸ்ட் மினிட் குலாப் ஜாமுன்லாம் இனிமேல் வேணாம், நம்ம ரொம்ப ரிச்சாக ஒரு பெங்காலி ஸ்வீட்டே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் உங்களுக்கு இப்போது டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதோ பாருங்கள், பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளே அவ்வளோ க்ரீமியாக, டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பாருங்கள், டெக்ஸ்சர் பார்த்தீங்களா உள்ள? இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. மெல்ட்டிங் டு மவுத்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் அந்த அவுட்டர் க்ரஸ்ட்டு கிறிஸ்பியாக இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லாரும் இந்த ரோஷ் போரா பெங்காலி ஸ்வீட் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி டெலிஷியஸ் அண்ட் வெரி டேஸ்டி பெங்காலி ஸ்வீட் ரோஷ் போரா எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக யாரும் குலாப் ஜாமுன் பண்ணி குலாப் ஜாமுன்னு சொல்லவே கொஞ்சம் தயக்கமாக சொல்லாமல் நல்ல ஸ்டைலாக பெங்காலி ஸ்வீட் பண்ணியிருக்கேன்னு கெத்தாக சொல்லிவிடுங்க. தாராளமாக சர்வும் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது பிடிக்கும். ஸோ உங்கள் அனைவருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.